தயவு செய்து பேசாமல் இருங்கள். இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற சில பேச்சுக்களை கவனிக்கலாம். இச்சகமான பேச்சு. இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் 26:28, ரோமர் 16:18. பெருமையான பேச்சு. பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறார். 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். புத்தியினமான பேச்சு. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4. கடினமான பேச்சு. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். யூதா 15வது வசனம். சொந்த பேச்சு. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இரு. ஏசாயா 58:13. வீண் பேச்சு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12:36. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. 2 தீமோத்தேயு 2:16, 1 தீமோத்தேயு 1:6. பொய் பேச்சு. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமொழிகள் 13:5. பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். 63ஆம் சங்கீதம் 11வது வசனம். துரோக பேச்சு. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கிழவிகள் பேச்சு. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7. விரோத பேச்சு. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். தூஷண பேச்சு. அநேக தூஷண வார்த்தைகளையும் இயேசுவுக்கு விரோதமாக சொன்னார்கள். லூக்கா 22:65, அப்போஸ்தலர் 6:11-13. அகந்தையான பேச்சு. இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். 2 பேதுரு 2:18. நம்முடைய வார்த்தைகள் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் ஒப்பால் சாரமேற்றதுமாய் இருப்பதாக. மத்தேயு 12:34-35 படி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தை எதினால் நிரப்பியிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். வேத வசனங்களை கொண்டு அநேகரோடு நாம் பேசுவோம். God bless you. Amen.